நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அதிசயமாய் வழிநடத்தி இருக்கிறார். ஒரு பெரிய அற்புதமாக அவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிட்ட அதே சங்கீதம் 143 அவர் 10ஆம் வசனம் வாசிக்கிறார். சங்கீதம் 143 அவருடைய 10ஆம் வசனம். எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதற்காக. அல்லேலூயா. இந்த நாடுகளில் நீங்களும் கர்த்தரை விசுவாசித்து இந்த நாடுகளில் நாம் கர்த்தரை ஆராதிச்சு போகும்போது ஒரு விசுவாசியா இருக்கிற நீங்களும் இன்னைக்கு கேட்க வேண்டியது, உன்னுடைய செம்மையான ஆவி என்னை முன்னாடி நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாடுகளில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் எல்லா நாளும் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை ஒரு பெரிய அதிசயத்தால் பெரிய அற்புதத்தால் நல்ல ஜீவனை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் அநேக ஆயிரங்கள் பிரச்சனையோட கவலையோட கண்ணீரோட இருக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதற்கு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் யோசிக்கிறதும் நீங்களும் ஆராதிக்கிறதும் கர்த்தர் முன்னாடி ஜெபிக்கிறதும் எப்படின்னா, ஆண்டவரே என்னை செம்மையான வழியில் உன்னுடைய செம்மையான ஆவி என் நல்ல வழியில் நடத்தும். அல்லேலூயா. என்னுடைய தகப்பன் கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய ஒரு உயிருள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நல்ல வழிக்கு நடத்துதா ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழுப்பும் போதும் சத்துருக்கள் எனக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வரும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நடத்துதா ஒரு தேவன் உண்டு, நான் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பியாலும் உனக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பியிருந்தாலும் உன்னை முன்னாடி சபையான வழியில் நடத்த ஒரு நல்ல ஆவி எனக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 11ஆம் வசனம் வாசி. கர்த்தாவே உன்னுடைய நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஆரோக்கியத்தில் என்னை உயிர்ப்பியும், தேசத்தில் என்னை உயிர்ப்பியும், இந்த உலகத்தில் என்னை உயிர்ப்பி என்னை வளர வைக்கும். அல்லேலூயா. நேற்று வரையில் ஜீவன் இல்லாத இருக்கிற என்ன, உயிரில்லாத இருக்கிற என்ன, உயிரில்லாத நடக்கிற என்ன, இன்னைக்கு நீ என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஒரு எதிர்ப்பை பார்க்கும் போது, ஒரு பிரச்சனையை பார்க்கும் போது, ஏதோ ஒரு கவலையை பார்க்கும் போது, நீ ஜீவன் இல்லாத இருக்கிற சூழ்நிலை நீ சொல்ற, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிறார், நீ என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. இயேசு அவர் மரித்து அடக்கப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்பி நம்ம முன்னாடி அவர் உயிரோடு இருக்கிறது காட்டிய தேவன். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசுவை தான் நீங்கள் ஆராதிக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவை தான் நீங்கள் ஆராதிக்கும் போது நம்ம சொல்ற, ஆண்டவரே உன்னுடைய ஆவி என்னை செம்மையான வழி என்னை நல்ல வழியில் நடத்தும். உன்னுடைய ஆவி என்னோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவரே நீ என்னை வழி நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நம்பிக்கை இருக்கு. நீங்க மனதில் சொல்ற, ஆண்டவரே இந்த தேசத்தில் வளர வைக்க உன்னால் முடியும், இந்த தேசத்தில் உயிர்ப்பிக்க உன்னால் முடியும். சத்துருக்கள் முன்னாடி மேசையை ஒருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வளர வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
வாசிக்கல எபேசியர் 6ஆம் அத்தியாயம் அதுல 11ஆம் வசனம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாடுகளில் நமக்கு விரோதமாய் நிறைய கிரியைகள் வரும்போது, நிறைய பிரச்சனைகள் வரும்போது, கர்த்தர் அவருடைய வசனத்தால் நம்மோடு சொல்லுகிறார், கடைசி நாடுகளில் உன்னுடைய அந்த நாடுகளில் பிரச்சனைகள் உருவாகலாம், உனக்கு விரோதமாய் கிரியைகள் உருவாகலாம், சாத்தானுக்கு விரோதமாய் எழும்பலாம். அந்த நேரத்தில் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம் நீ எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு உள்ள வசனம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அமெரிக்கையும் இங்கிலாந்துக்காரும் வெளிநாட்டுக்காரன் எல்லாம் சொல்லுகிறார், இந்தியாவில் ஏன் எவ்வளவு கம்மியான மக்கள் இறந்து போயிருக்கிறார், எங்களுடைய தேசத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறார். இந்தியாவுக்குள்ள இந்த தேசத்துக்குள்ள அநேகர் உண்மையாய் ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருக்கிற தேசத்தில் நம்ம ஆயிருக்கிற இடங்களில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்ப்பு வரும்போது, பிரச்சனை வரும்போது, பலவீனம் வரும்போது, வியாதிகள் வரும்போது நீ கலங்க வேண்டாம், பாரப்பட வேண்டாம், பலவீனப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை, அவர் ஆவி உன்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நீ முன்னாடி போகும்போது அவர் உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நான் பேசிட்டு இருக்கிற நேரத்திலும் கர்த்தர் வல்லமை இந்த இடத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். ஓரோ மக்களுடைய மேலும் கர்த்தர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய பலமுள்ள அதே கரத்தால் அவர் உங்களை தாங்குகிறார். அல்லேலூயா. உங்களுடைய பலவீன நாட்கள் இயேசு இன்னைக்கு மாற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்குங்க, என்னை உயிர்ப்பிக்குங்க, எனக்கு ஒரு உயிரை கொடுங்க என்று சொல்லி நீங்க கேட்கும் போது உங்களுடைய நாடியின் நரம்புகளுக்குள்ள, உங்களுடைய சரீரத்துக்குள்ள, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு துக்க நாட்கள் இருக்கும் போது, பலவீனமான நேரம் இருக்கும் போது, பலவீனமான சூழ்நிலைகள் வருவதற்கு முன்னாடியே நீ அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உனக்கு ஒரு விடுதல் தர கர்த்தரால் முடியும். ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் அதுல 11-12 வருஷம். 1 பேதுரு 2:11-12. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இந்த நேரத்தில் நிமித்தம் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுத பாருங்க, புறஜாதிகள், புறமே இருக்கிற மக்கள், அவர் உங்களை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. அதையும் உன்னை பலப்படுத்துதான் ஒரு தேவன் உண்டு, உன்னை நல்ல வழிக்கு நடத்துதான் ஒரு தேவன் உண்டு. அந்த அக்கிரமக்காரருடைய நடுவில், அந்த புறஜாதிக்காரருடைய நடுவில் உன்னை உயர்த்துத தேவன் உண்டு. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய சரீர இச்சைகளை நீ விட்டுவிட்டு நீ ஆவிக்குரிய ஒருவராய் நீ முன்னாடி வரும்போது கர்த்தர் உன்னை நல்ல வழிக்கு நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 12 வசனம் வாசிக்கிறார். புறஜாதிகள் உன்னை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நம்ம பேசுகிறார். நீங்க கீழே விழாத இருக்கிறதுக்காக நீங்க அவங்க முன்னாடி நீங்க நல்ல மக்களாய் நீங்க நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வார்த்தைகளில், உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில், நடக்குதலில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்க நல்ல மக்களாய் நடக்கும் போது அநேகர் உங்களை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறார், இவங்க அக்கிரமக்காராய் இருக்கிறார், இவங்க பிரச்சனைக்காராய் இருக்கிறார். உங்களை பார்த்து நிறைய பேர் ஏதாவது சொல்லி இருக்கலாம். பட்
உங்களை முன்னாடி நீங்க நல்ல நடைகள் அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஏற்ற நாளில் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கேயும் கர்த்தருடைய ஆவி நம்மை தேற்றுதலாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நம்மை வழி நடத்துதலாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்களும் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது அநேகர் நமக்கு விரோதமாய் பேசலாம். அல்லேலூயா. அநேகர் நமக்கு விரோதமாய் எழுப்பலாம். அநேக மக்கள் நமக்கு விரோதமாய் வரலாம். அந்த நேரத்திலும் நீங்க கர்த்தருக்கு பக்கத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லாத நீங்க அந்த அக்கிரமக்கார் புறஞ்சாதிக்கார் உங்களை சொல்லும் போது நீங்க அங்க கீழே விட வேண்டாம். என்ன நடத்துதா ஒரு தேவன் உண்டு. புரியுது? புரியுது புரியுது. அதாவது இயேசு கூட அவர் அப்படியே போகும்போது அநேகர் அவரை எப்படியாவது அவருடைய ஒரு வார்த்தையில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி குடிக்கிறதுக்காக பின்னாடி பரிசீலர் சதாசியர் போயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஏதாவது ஒன்று சொல்லுதா அந்த வார்த்தை. அப்போ எனக்கும் உங்களுக்கு விரோதமாய் நிறைய பேர் பதி இருக்கிறார். அப்படியே இருக்கிறார். எப்படியாவது உங்களை வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வருதா அப்போ நமக்கு விரோதமாய் எழுப்ப முடியுமான்னு சொல்லி அநேகர் நமக்கு விரோதமாய் இருக்கிறார். அது இயேசுவுக்கு விரோதமாய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் லூக்கா 11:54 53. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டும்பொழுது அவர் வாய்மொழியில் ஏதாவது பிழை கண்டுபிடிக்க பாருங்க. அவருடைய வாய் மொழியில் ஏதாவது பிழை வருமா என்று சொல்லி இவங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாவது ஒரு குறை வருமா, அவருடைய வாய்மொழியில் ஏதாவது ஒரு குறை வருமான்னு சொல்லி அவருடைய வாய்மொழியில் குறையை பார்த்து அங்க அநேகர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழுப்புவதற்காக நம்ம வாய்மொழிகளை பார்த்துட்டு இருக்கிறார். ஏதாவது குறை வருமா அந்த நேரத்தை பார்த்து இருக்கும் போது இந்த வார்த்தை நம்ம பலப்படுத்துகிறார். நீங்க நல்ல நடங்க, ஒருவரும் நமக்கு விரோதமாய் வரார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்ச விஷயம்? எத்தனை பேருக்கு புரிஞ்சாச்சு? உங்களுக்குள்ள நல்ல நடக்கை இருக்கிறார். பட் புறமே இருக்கிறவங்க என்ன சொல்லுங்க, இவங்க கெட்டவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பார்த்து நிறைய பேர் கெட்டவங்க சொல்லும் போது நம்ம நல்ல நடக்கையே நடந்துட்டு இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனுக்கு முன்னாடி நம்மை கர்த்தர் உயர்த்தும். இதுதான் வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை? ஏன்னா அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 143 சங்கீதம் அவருடைய கடைசி வருகிற வாசிகள் 12 வசனம் வாசி. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் நிற்கிறவங்களை சங்காரம் பண்ணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அங்க சொல்லுகிற, எனக்கு விரோதமாய் கெடுக்கிறவங்களை நீ நாசம் பண்ணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லுகிற, ஞான் உன்னுடைய தாசனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாய் இருக்கும் போது இன்னைக்கு நிறைய பேர் சோப்பு போட்டு பிரசங்கம் பண்ணோம். எப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது பேசினா கர்த்தர் காரியத்தை செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார், இவர் ஜெபிக்கும் போது ஏதோ பிரச்சனை இருக்கிறார் சொல்லி அப்படியே 2-3 வார்த்தைகள் விட்டுதான் இன்னைக்கும் அப்படி வியாதியோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்லுதா, வியாதி குணமாக ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசும்போது நிச்சயமாய் கர்த்தர் அங்க விட்டது கிடையாது. நம்ம ஒண்ணுமே சொல்லிதான் ஆண்டவர் தூதமாக இருக்கிறார், தேவ அக்கினி இருக்கிறார், தெய்வீக வல்லமை இருக்கிறார், ஊழியக்காருக்கு பாதுகாப்பு இருக்கிறார், அதே மாதிரி உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்களில் என்ன சொல்லுன்னா, கர்த்தர் இந்த நாள்களிலும் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டேன். நீங்க ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். ஆண்டவரே, நான் உங்களுடைய பக்கத்தில் வருகிறேன். என்ன சொல்றோம்? நீங்க மனதை திறக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுடைய பக்கத்தில் வருகிறேன். அல்லேலூயா.
நான் ரொம்ப தூரமாக இருந்திருக்கிறான், இன்னைக்கு உன்னோட பக்கத்தில் வருகிறேன். என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், என்னை வளரவையும். அல்லேலூயா. அதுதான் பாஸ்டர் முன்னாடி வாசகங்கள் எல்லாம் பாஸ்டர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே என்னோட ஜெபத்தை கேளும். அல்லேலூயா. என்னோட ஜெபத்தை கேளும். கர்த்தர் நிறைய இடத்தில் வசனத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபத்தை கேட்குதா ஒரு நல்ல தெய்வம் நமக்காக இருக்கிறார், நல்ல தேவன் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. நீ கலங்க வேண்டாம், நீ பாரப்பட வேண்டாம். அது 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 143:9. அவரும் அங்க சொல்லுகிறார், கர்த்தரே என்னை தப்பிவியும், என்ன ஒரு பிரச்சனை இருந்தோம் தப்பிவித்து நீ என்னை பாதுகாத்து வழி நடத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? எல்லாருக்காக, ஆரோக்கியத்துக்காக, இந்த நாளில் பலத்திற்காக. கர்த்தருடைய ஆவி 2 காரியங்கள் நமக்கு இருந்தா போதும். அல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன இருக்கணும்? ஆரோக்கியம் இருக்கணும், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. மீதி எல்லாமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும். அல்லேலூயா. இந்த நாளுகளில் எனக்கு என்ன குறையா இருக்குதோ, எனக்கு என்ன இல்லையோ, இந்த உலகத்தில் என்ன இல்லையோ என்னுள்ள வார்த்தை அல்ல, கர்த்தர் என்னை ஏற்ற நாளில் வழி நடத்த உண்மை உள்ளவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போகிறார்? அல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே என்னை ஏற்ற நாளில் உயர்த்த நீ உண்மை உள்ளவன். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கடல் எழுப்பியாது, எனக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய மலைகள் எழுப்பியாது, எனக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய வண்ணாந்தரமான சூழ்நிலைகள் எழுப்பியாது, நீ என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் உங்களை கண்டுபிடிச்சு ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம கேட்டது 2-3 காரியங்கள் இருக்கிறார். என்னன்னா, நீங்க நல்ல நடக்கை நடைங்க. நீங்க அவங்க சொல்லுறதை பார்த்துட்டு நீங்க கண்ணீரோட, கவலையோட, கஷ்டத்தோட இருக்க வேண்டாம். ஞான் கர்த்தருக்காய் ஓடுவேன், ஞான் கர்த்தருக்காய் எழுதி நிற்கும், ஞான் கர்த்தருக்காய் வேலை செய்யும், ஞான் முன்னாடி போயிட்டே இருக்கும். சொல்லுதவன் சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கும். நமக்கு அதை தடை வைக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவங்க சொல்லுகிறார், நீ என்னுடைய தேவனாய் இருக்கிறார். யார் என்னோட தேவனாய் இருக்கிறார்? நீ உயிருள்ள தேவன். அவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உயிருள்ள தேவன் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக அவர் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உங்களுடைய சத்துருக்கள் முன்னாடியும் உங்களுடைய தலைகளை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை வைத்து எல்லாரும் எழுதிக்கலாம். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணுகளை ஆண்டவரே நீ கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எல்லாரும் வாய்களை தொடர்ந்து துதிக்கும். ஆண்டவரே இதுவரையிலும் நீ நடத்திய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நீ எங்களையும் தேசத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆகியிருக்கிற இடத்தில் கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் முழுவதும் நீ எங்களை பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை, அவருடைய தேவ பிரசன்னம் அவருடைய நடுவில் இறங்கி வருகிறார். தெய்வீக விடுதல் உங்களுக்குள்ள நடக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் எங்களுக்கு கர்த்தரே நல்ல வார்த்தைகளை கொடுத்ததாய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் எங்களை பலப்படுத்தி நீ ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பல வீரர்களை மாற்ற நீ உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் இங்கு வந்திருக்கிறார் ஓரோ பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கிருபா, இந்த பிரசன்னம் ஓரோ மக்கள் மேல் இறங்கி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு குடும்பங்களை நீ ஆசீர்வதியும், ஒரு மக்களை நீ ஆசீர்வதியும். இந்த தேவ பிரசன்னம், இந்த தேவ மகிமை இந்த மக்களுமே இறங்கி வருகிறவைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை உயர்த்தியும். நாங்கள் உங்களுடைய பக்கத்தில் வருகிறேன், நாங்கள் உங்களுடைய பக்கத்தில் வருகிறேன். எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் நீயப்பா. அல்லேலூயா.
நாடுகளில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீ தொடுதற்காய் ஸ்தோத்திரம், பாஸ்டருக்காய், குடும்பத்தினாய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த மக்களை ஆசீர்வதியும். இங்க ஆகிற மகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த மகளை நீ ஆசீர்வதியும். மகளுடைய தேவ பிரசனம் இறங்கட்டும். நல்ல ஆரோக்கியத்தால் தரப்பட்டும், நல்ல ஆரோக்கியத்தால் தரப்பட்டும். அந்த பிள்ளையை நீ கர்த்தாவே ஆசீர்வதிக்கிற புத்தியும் ஞானமும் விவேகமும் உள்ள நல்ல அறிவுள்ள தேசத்தில் கர்த்தாவே உயர்ந்து வரப்படுதா நல்ல வளர்ச்சியுள்ள மக்களை கர்த்தாவே பிள்ளையை நீ கொடுக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியம் உருவாகட்டும். இந்த நாடுகளில் கர்த்தாவே இருக்கிற எல்லா மக்களையும் நீ தொடுவைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா எங்களை நீ தேசத்தில் ஆசீர்வதித்து வழி நடத்த நீ உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஸ்தோத்திரம். தேசம் முழுவதும் எல்லா கிராமம் முழுவதும் இந்த பாதுகாப்பு இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தரே. இந்த நாடுகளில் நீ எங்களுக்கு ஒரு வாக்கியத்தை இந்த நாள் நீ கொடுத்தவனாய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தந்த பிதாவே, ஆமென்.